உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தெரியாம சாரி. முதல்ல தள்ள போங்க போங்க. நான் ட்ரெஸ் மாத்தணும். ஏங்க பதறீங்க? நான் உங்க ஹஸ்பண்ட் தானே. அதெல்லாம் இல்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் அம்மா சொல்லிருக்காங்கல்ல. நீங்க வெளிய போங்க போங்க போங்க. சொன்னாங்க இல்லங்க. நான் தப்பா பார்த்தேங்க. தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க. ஆக என்னங்க ப்ளீஸ் வெளிய போங்க ப்ளீஸ். சரி சரி ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களை சில் பண்றதுக்கு நான் சூடா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்து. ப்ளீஸ் போங்க. வீணா போன ஆளாம. ஜெயா, என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. துளசி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? என்ன நடந்துச்சு? நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஜெயா. சரி எனக்கு புரியுது. ஆமா, உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது என் வீட்ல தான் இருக்கு. சரி விடு. சர்டிபிகேட்ஸ் கூட அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். உன்னோட ஐடி கார்டு ஏதாவது வச்சிருக்கியா? ஜெயா, எதுவுமே என்கிட்ட இல்ல. உனக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட ஐடி கார்டு ஏதாவது வேணுமே. என்ன? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி டென்ஷன் ஆகாத. சிம் கார்டு டூப்ளிகேட் அப்ளை பண்ணி புது சிம் கார்டு வாங்கணும். அதுக்கு ஐடியாலாம் எதுவும் வேண்டாமா? உன்னோட ஃபோன் நம்பரும் உன் கைரேகையும் இருந்தா போதும். சிம் கார்டு வந்ததும் அதுல வர ஓடிபியை வச்சு ஆதார் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு நான் ரெடி பண்றேன். ஆதார் கார்டு கைக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே, தேங்க் யூ. என்னமா வேணும்? அண்ணா, ஒரு மொபைல் வேணும். சொல்லுங்க, என்ன பட்ஜெட்ல? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். 2000 ரூபாய்க்குள்ளனா செகண்ட் ஹேண்ட் ஓகேவா? பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணா, அப்படியே சிம் கார்டும் வேணும்ண்ணா. பழைய சிம் தொலைஞ்சிருச்சு, புது சிம் வாங்கணும். ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இல்ல. இல்லீங்களா? சரி, மொபைல் நம்பர் இருக்குங்களா? இருக்கு. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். அம்மா, உங்க கைரேகை வைங்க. ஓகேங்க. ரெண்டாயிரத்துக்கு இது ஒன்று தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே அண்ணா, சிம்முக்கு எவ்வளோ ஆச்சு? 150. இந்தாங்கண்ணா. இந்தாங்கம்மா சிம்மு. மாப்பிள்ள, உங்க மாமாவுக்கு
துளசி போனதுலேருந்து உடம்புக்கு சரியில்லை. அதுக்கே இங்கே வந்திருக்கீங்க, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? இல்லை மாப்பிள்ள, ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதான் உங்களை பார்த்து செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். பணம் வாங்க வந்திருக்கீங்க. என்ன மாமா, இது என்ன நல்ல கதையா இருக்க? உங்க 2 பொண்ணுங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டு போயிட்டாளுங்க. நீங்க பணம் வாங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்து கேட்ட உடனே நாங்க பணத்தை தூக்கி கொடுக்கணும், அதானே? அவங்க 2 பேர் தான் போயிட்டாங்கல்ல. நீங்க 2 பேர் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் போய் சேர வேண்டியதானே? ஏன் என்கிட்ட நான் பணம் மரத்திலேயே காய்க்குது போற வரவங்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு? ஆன் ஆயிடுச்சுண்ணா. ஓகே. துளசி, துளசி நீ தானே? துளசி நீ தானே? ஏய் துளசி, துளசி! இது அந்த சேதுவோட குரல் தான். இப்ப என்ன பண்றது? ஆதார் பிரிண்ட் எடுத்ததும் இந்த நம்பரை யூஸ் பண்ணவே கூடாது. மாப்பிள்ள, மாமா என்ன மன்னிச்சிடுங்க. இந்நேரம் என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும்னோ அப்படிதான் பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. ஆனா அப்படி நான் கேடு கெட்டவன் கிடையாது மாமா. மாமா உண்மையான மனசோட சொல்றேன், என்னைக்கு நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தனோ அப்போல இருந்து நான் உங்களை அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாமா நான் உங்க மருமகன் கிடையாது, உங்க மகன். மாமா அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட தைரியமா கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மாமா. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. ஓகே, தேங்க் யூ கா. அந்த நம்பர் நாகர்கோயில் பக்கத்துல 2 முறை ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எந்த மூமெண்ட்டுமே இல்லை. பண்ணிடுறான், அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அவளை தூக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.